ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ரூம். இன்றைக்கி வந்து மட்டன் கோலா உருண்டை குழம்பு, மட்டன் கோலா உருண்டை ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரைக்கு வந்து மிளகாய், மல்லி, சோம்பு, இஞ்சி, பூண்டு, மிளகு, பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி முழு தனியா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகாயும் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவு மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து இது கூட தனியாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்தது வந்து மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. அடுத்தது வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூளும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் வந்து ஏற்கனவே மிளகாய் போட்டிருக்கிறதுனால கம்மியாக போடுறேன். அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து இது கூட நான் வந்து சேர்த்து இதையும் வந்து நல்லா வதக்கிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் 10 எடுத்து இது கூடவே நல்லா வதக்கிடலாம். அடுத்ததாக இது கூட வந்து கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் வந்து கொத்துக்கறியை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கிறப்ப என்னாகும், மட்டன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். பரவாயில்ல, அப்படியே நீங்கள் வந்து வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பியும் வந்து அது இழுத்துக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு நம்ம வந்து மிக்சிலேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக கொத்தமல்லியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திருப்பியும் ஃப்ரை பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா, சின்ன வெங்காயம் ஒரு 10 உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக வந்து கோலா உருண்டை ஃப்ரைக்கு நம்ம வந்து வறுத்தம் பார்த்திங்களா, அது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டேன், இது பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து அடுத்ததாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ போட்டுட்டு அடுத்ததாக வந்து முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு முட்டையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு முட்டையை நான் ஊற்றலை, ஒரு பாதி தான் ஊற்றினேன், சரியாக இருந்துச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் இது கூட சேர்க்குறேன். நான் வந்து 1/2 கிலோ கொத்துக்கறிக்கு வந்து 3 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். அதே மாதிரி முட்டையும் பாதி முட்டை தான் சேர்த்துட்டு மீதி முட்டையை வச்சுட்டேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போதும், ரொம்ப வந்து நீங்கள் முட்டை ஊற்றுனீங்கன்னா நம்ம பொரிக்கிறப்ப பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் வந்து கம்மியாக பாதி ஊற்றிக்கங்க, போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்தது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பொட்டுக்கடலை பவுடரும் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா பொட்டுக்கடலை வாசனை தான் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப சேர்க்க வேணாம். நான் இது 1/2 கிலோ தான் மட்டனு, 3 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் 3 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி, பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை உருண்டையாக உங்களுக்கு எவ்வளோ சைஸ், என்ன சைஸ் வேணுமோ அந்தளவு உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் வந்து குக்கர்லேயே செஞ்சிடலான் இருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, கசகசா, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துருக்கிறேன். நான் வந்து கசகசா போடுவேன் கொஞ்சமாக, கல்பாசி கண்டிப்பாக போட்டுக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் தான் நான் இப்போ இதில் போடுறேன். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துருங்க. அடுத்ததாக 2 தக்காளி இது கூட சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் போட விருப்பம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் இந்த குழம்புக்கு வந்து 100 கிராம் வந்து எலும்பு எடுத்துருக்கிறேன். எலும்பு சேர்த்து குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வாசனைக்காக. இது 100 கிராம் எலும்பு எடுக்கிறேன். இப்போ இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம்.
இது கூட அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் எலும்பு இல்லாமலும் குழம்பு வைக்கலாம். கோலா உருண்டை மட்டும் போட்டு குழம்பு வைக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக வந்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் விழுதை வந்து இது கூட சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அடுத்தது வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரை மூடி போட்டு நான் வந்து விசில் வச்சுருவேன். இதுலேயே நல்லா வெந்து போயிடும். அடுத்ததாக வந்து இந்த உருண்டைங்களை வந்து நம்ம உருட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த உருண்டைங்களை வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதெல்லாம் உடையாது பாருங்கள், உடையாது. நான் வந்து அரை முட்டையிலே வந்து பாதி தான் போட்டிருக்கேன். பாதி போட்டுட்டு 3 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை பவுட்ரு போட்டேன். 1/2 கிலோ வந்து மட்டனுக்கு வந்து. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் இந்த ஃப்ரை பண்ணுறப்பே எல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சமாக தான் நான் வந்து கடைசியாக வந்து இருந்துச்சு. அதை தான் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் நான். அதே மாதிரி குழம்புக்கும் வந்து கொஞ்சமாக தான் வந்து உருண்டை இருந்துச்சு. ஒரு 4 உருண்டையோ 5 உருண்டையோ தான் இருந்துச்சு. அவ்வளோதான். எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க ஃப்ரை பண்ணுறப்பயே. இப்போ அடுத்ததாக வந்து திருப்பியும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நல்லா வந்து குழம்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 விசில் வச்சேன். நல்லா எலும்பும் நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசனையாக இருக்கும். நான் அந்த வாசனைக்காக தான் வந்து ஒரு 100 கிராம் எலும்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எலும்பு வேண்டான்னா இப்போ உருண்டையே போட்டுருங்க. இப்போ நான் வந்து டைரெக்டாக உருண்டையை போடுறேன். வேகலாம் வைக்கலை பாருங்கள். உருட்டி வச்ச பச்சை உருண்டையை தான் போடுறேன். போட்டுட்டு கலக்கிறாதீங்க, அப்படியே இருக்கட்டும், கலக்கக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் தானாக மேலே எலும்பி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட்டால் போதும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் கோலா உருண்டை குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் ரூமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.